இன்றைக்கி நம்ம ஒரு சத்தான ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: ராகி மாவு 1.5 கப், கம்பு மாவு 1.5 கப், நெய் 3 டேபிள் ஸ்பூன், வெல்லம் 1 கப், ஏலக்காய், அப்புறம் நட்ஸ் வகைகள். முதல்ல எல்லா நட்ஸையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ராகி மாவை எண்ணெய் எதுவும் ஊற்றாமல் வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதை ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. இப்போது கம்பு மாவை அதே மாதிரி சிம்மில் வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. சேம் பவுல்லே ரெண்டுத்தையும் போட்டுக்கலாம். இப்போது நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த நட்ஸ் அப்புறம் ஜாகரி, அதுக்கப்புறம் மாவு, இது மூணுத்தையும் ஒன்றா அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் அதை நல்லா கலந்துக்கணும். இதில் நம்ம உருக்கி வச்சிருந்த நெய்யை ஊற்றி எந்த கட்டியும் இல்லாமல் நல்லா கலந்து விடணும். இதை சூடாக இருக்கும் போதே கலரணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் ஆற விட்டு கூட நீங்கள் நல்லா கலந்துக்கலாம். நீங்கள் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி அதை ஒரு டப்பாக்குள்ளார நீங்கள் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது காற்று போகாத டப்பாக்குள்ளார வைக்கிறதுனால 2-3 வாரம் வரைக்கும் நீங்கள் இது கெட்டு போகாமல் யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளார வைக்கணும்னு அவசியம் கிடையாது. இது வெளியிலே நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப உடம்புக்கு நல்லது. நட்ஸ் சாப்பிடாத குழந்தைங்க கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப சுவையான சத்தான லட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி நிறையா வீடியோ பார்க்குறதுக்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் மை சேனல் மேஜிக்கல் பைண்டிங். தேங்க்யூ.